वेदान्तदेशिकयतीन्द्र कटाक्षलब्धत्रय्यन्तसारमनपद्यगुणम् बुधाग्र्यम् नारायणाद्य यतिधुर्यकृपाभिषिक्तम् श्रीरङ्गनाथ यतिशेखरम् आश्रयामः। श्रीमद சப்ததி அங்கமாக நடக்கக்கூடிய இந்த சதஸ்ல அடியனுக்கு நியமனமாக இருக்கக்கூடியதான தசகம் வளரே இந்த இதுல சோகத்தூர் அடிசிக்கர் சிவன் ஸ்ரீ சரகோபேந்திர மகாதேசிகன் அப்படின்னு மூத்தாம் சுத்தராய இருந்த சுவாமியினுடைய சிஷியரான கேசவ சரகோப சுவாமி 6000 படிக்கு வியாக்கியானம் பண்ணியிருக்க. அது 11000 படி அப்படிங்கிறதால இந்த கிரந்தத்தை சுவாமி அப்படின்னு சொல்லியிருக்க. இந்த கிரந்தம் இப்ப முதல் 5 தசகம் பரியந்தம் இப்ப கிடைக்கிறது. இந்த மேற்கொண்டு இதுக்கு சுவாமி பிரயாசப்பட்டு அந்த சுண்டபாளையம் ராமபுத்திராச்சார் அப்படிங்கிற சுவாமி இந்த கிரந்தத்தை பிரசுரிச்சார். அங்க போயும் பரிசிரமப்பட்டு பார்த்துட்டு அதுக்கு மேற்கொண்டு கிடைக்கல. இந்த மாதிரி விஞ்ஞானிக்கிற போது மேற்கொண்டு யாருக்கையாவது இருந்தா கூட அவ சேர்ப்பிப்பா அப்படிங்கிறதுனால அடியே இந்த விஷயத்தையும் இங்க விஞ்ஞானிக்கிறேன். இப்ப இப்ப நியமனமாயிருக்கிறது 5வது தசகம், முதல் 10ல 5வது தசகம். இதுக்கு பூர்வாங்கமாக முதல் 5 தசகத்துடைய சங்கதி என்னன்னாக்க, முதல் தசகத்துல பரமாத்மா உயர்ந்தவன், அவனை அன்னினாருக்கு கவலை இல்லை அப்படிங்கிறதாக ஆழ்வார் சாதிக்கிறார். 2வது தசகத்துல அவனை பற்றினால் பலனுண்டு அப்படின்னு சாதிக்கிறார். 3வது தசகத்துல எம்பெருமான் சுலவன், ஆராதிப்பதற்கு எளியவன் அப்படின்னு சாதிச்சு மானசீகமா சாட்சாத்கரிக்கிறார். 4ஆம் தசகத்துல அந்த எம்பெருமான சம்சேஷிக்கிறதுக்காக நாயிகா பாகத்துல தூது விடுறார். 5ஆம் தசகத்துல எம்பெருமானுடைய சீல குணத்துல அனுபவிச்சு எம்பெருமானுடைய சம்சேஷிக்கிறார் அப்படிங்கிறதாக இந்த 5 தசகத்துடையதான சங்கிரகமான சங்கதி. இப்ப இந்த தசகத்துடைய சங்கிரகமா அனுபவிச்சோம்னாக்க, முதல் பாசுரத்துல ஆழ்வார் எம்பெருமானுடைய பரத்துவத்தை கண்டு அகழ்கிறார். அது மட்டும் இல்லாம இந்த எம்பெருமான் பேர்ல இருக்கக்கூடியதான ஸ்நேகம் பாபம் அப்படின்னு சொல்லி அந்த பரத்துவத்தை கண்டு எம்பெருமானிடத்துல அகழ்கிறார். இது ஆழ்வார் முதல் தடவையா இந்த தசகத்துல அகழ்கிறார். அடுத்து 2வது பாசுரத்துல இந்த எம்பெருமான் பரத்துவத்தை கண்டு நான் எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணேன்னா அது எம்பெருமானுக்கு அவத்தியத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுனால நான் எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணல அப்படின்னு சொல்லி சங்கல்பிக்கிறார். 3வது பாசுரத்துல ஆழ்வார் இந்த எம்பெருமான் என்னுடைய சம்ஸ்லேஷம் இல்லாம தரிக்க மாட்டாம இருக்கிறதுனால எம்பெருமான் ஆழ்வார சமாதானப்படுத்தி அந்த எம்பெருமானுக்கு ஆழ்வார் சம்ஸ்லேஷம் ஏற்படாம இருக்குமேங்கிறதுனால தரிக்க மாட்டாம ஆழ்வாருக்கு தன்னுடைய சௌசல்ய குணத்தை காட்டி அறிவுற. அந்த சௌசல்ய குணத்தை காட்டவே ஆழ்வாரத்தை கொண்டாடுற. 4வது பாசுரத்துல எம்பெருமானுக்கு நம்மளுடையதான சம்ஸ்லேஷம் இல்லாமல் போச்சுன்னா அவனுக்கு அந்த சௌசல்ய குணமாகிறது சித்திக்காம போயிடும் அப்படிங்கிறதுனால எம்பெருமானுக்கு ஆத்மாந்த கைங்கரியம் பண்ணுவார் அப்படிங்கிறதாக சொல்லி 2வது வாட்டியால் இந்த தசகத்தை வரக்கூடியதான சங்கல்பம். அப்புறம் 5வது பாசுரத்துல இந்த சௌசல்யத்தை காட்டி வசீகரித்ததா இருக்கக்கூடியதான ஆழ்வார் அவரே நம்ம இடத்த சம்ஸ்லேஷிக்கணும் அப்படின்னு பதவி நம்ம இடத்த பிரார்த்திச்சா அதுக்கப்புறமா நம்ம போய் அவருடைய சம்ஸ்லேஷிக்கலாம் அப்படின்னு எம்பெருமான் நினைச்சுட்டு இருக்க ஆழ்வாரும் அதையே அந்த இடத்துல அபேட்சிக்கிறார். 5வது பாசுரத்துல அடுத்த பாசுரத்துல ஆழ்வார் எம்பெருமான் இடத்துல போய் சம்ஸ்லேஷம் பண்ண முடியாம இருக்கிறதுக்கு என்ன விரோதி அப்படிங்கிற காரணத்தை அறிந்து எம்பெருமான் இடத்துல சம்ஸ்லேஷிக்கணும் அப்படிங்கிறதாக பிரார்த்திக்கிறார். 7வது பாசுரத்துல 2வது முறையாக ஆழ்வார் எம்பெருமானுடைய பரத்துவத்தை கண்டு அழைகிறார். அப்புறம் 8வது பாசுரத்துல எம்பெருமான் ஆழ்வார 2வது வாட்டியா சமாதானப்படுத்துறதுக்காக எம்பெருமானுடைய சௌசல்ய குணத்தை காட்டிய சொல்றார். அதுக்கப்புறமாக அடுத்த பாசுரத்திலேயே எம்பெருமானுடைய சௌசல்ய குணத்தை ஆழ்வார் அனுபவித்து நான் எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணணும்
அப்படிங்கிறதாக இதுக்கப்புறம் எம்பெருமான ஒரு காலம் விடேன் அப்படிங்கிறதாக சங்கல்பிக்கிறார். 10வது பாசுரத்துல எம்பெருமான் அவனுடையதான ஞான சக்தி, அவனுடைய சாத்மிய பரிபூர்ணனா இருக்கக்கூடிய எம்பெருமான் அவன் இந்த குணங்களை கொண்டு இந்த அடியனுடைய இந்த சம்சேஷம் பண்ணுறதுக்கு அந்த குணங்களை உபயோகப்படுத்தி என்னிடத்துல சம்சேஷிக்கிறான் அப்படிங்கிறதாக ஆழ்வார் கொண்டாடுறார். இது இந்த 10 தசகத்துடையதான சங்கிரகமான விஷயம். மேற்கொண்டு இப்ப பாசுரங்கள்னு பார்த்தோம்னாக்க முதல் பாசுரம், 2ஆம் பாசுரம், 7ஆம் பாசுரத்துல ஆழ்வார் எம்பெருமானிடத்துல இருந்து அகல்ற 2, 4, 9 எம்பெருமானிடத்துல வரக்கூடியதான சங்கல்பம். முதல்ல நான் எம்பெருமானிடத்துல இருந்து அகன்று கைங்கரியம் பண்ண மாட்டேன்னு சங்கல்பிக்கிறேன். 4வது பாசுரத்துல கைங்கரியம் பண்ணுவேன்னு சங்கல்பிக்கிறேன். 9ஆம் பாசுரத்துல நான் எம்பெருமான் அடிமை கொண்டிருப்பேன் அப்படிங்கிறதாக 3வது முறையா சங்கல்பிக்கிறார். அப்புறம் 3, 8 ஆகிய 2 பாசுரத்துல எம்பெருமான் ஆழ்வாரை சமாதானப்படுத்துறதுக்காக தான் சௌசீல்ய குணத்தை காட்டியபடி ஆழ்வாருடையதான இந்த அந்த மாதிரியாக சிந்திக்க வேண்டாம் அப்படிங்கிறதாக தன்னுடையதான சௌசீல்ய குணத்தை காட்டி சமாதானப்படுத்துறது. அதே மாதிரி இந்த பலவேள் அப்படிங்கிற இதுல 7 அப்படிங்கிறது அதிக முறையா உபயோகப்படுத்தினதான சங்கியா. 7 உலகம், 7 மராமரங்கள், அப்புறம் திரும்பி உலகம் உண்டாய் உலக ஏழு இன்னொரு வாட்டி 7ங்கிறத உபயோகப்படுத்துற. இதை தவிர்த்து 3ங்கிற சங்கையும் உபயோகப்படுறது. தண்ணீர் மூவர் முதலாய அப்படிங்கிறதாக 3. அதே மாதிரி 2ங்கிற சங்கையை வந்து இருவல் நிலைகள் சரித்து அப்படின்னு 3, 2 ஒரு வாட்டி 7 அதிகமான தகவல் உபயோகப்படுத்துறதுனால அந்த 7க்கு அடையாளம். அடுத்து திருநாமங்கள், நாமங்கள்ல உபயோகப்படுத்தின திருநாமங்கள் கேசவ திருநாமம் ஒரு இடத்துலையும், மாதவ 2 இடத்துல. இந்த மாதவ சப்தம் 2 இடத்துல உபயோகப்படுத்தினதுக்கு 2 வெவ்வேறு அர்த்தம். அந்த அந்த இடத்துல அதுக்கு அர்த்தங்கள் 2 விதமா ஆழ்வார் அனுபவிக்கிறார். கோவிந்த சப்தம் ஒரு இடத்துல, ஸ்ரீதர மதுசூதனன். ஆக இந்த துவாதச நாமங்கள்ல இந்த சப்தங்களை இந்த தசகத்துல அனுபவிக்கிறார். அடுத்து இதுல இருக்கக்கூடியதான விபவாதார லீலைகள். இதுல நவநீத சௌரியம், நப்பிண்ணை சுயம்பரம், பிரதானமா சௌசீல்யத்துக்கு கண்ணுங்கிறதுனால கிருஷ்ணன் விஷயமாகவே அதிக விஷயங்கள் இருக்கு. ஆங்காங்கு திருவிக்கிரமதாரம், ராமாவதாரத்தையும் ஆழ்வார் எடுத்துக்கிறார். நவநீத சௌரியம், நப்பிண்ணை சுயம்பரம் முதல் பாசுரத்திலையும், திருவிக்கிரமதாரத்தை 3வது பாசுரத்திலையும், திருவிக்கிரக அனுகிரகத்தையும் கோவர்தனதாரத்தை 5வது பாசுரத்திலையும், கிருஷ்ணாவதாரம் ராமாவதாரத்தையும் 6வது பாசுரத்திலையும், திரும்பி நவநீத பக்ஷம் சௌரியமா இல்லாம இங்க வந்து அவர் சாப்பிட்டது தனியா 8வது பாசுரத்துல திருப்பியும், அப்புறம் பூதனா மோட்சத்தை 9வது பாசுரத்தையும் அனுபவிக்கிறார். இது சுவாமி தேசிகன் தாத்பரிய ரத்னாவளியில சாதிக்கக்கூடியதான ஸ்லோகம். சுத்ராக்வானாபிமுக்யா நிஜ மகிம திரஸ்கார அச்சா பிரியத்வா சர்வத்ராப்யாங்கிரிதானாத் சவித விஷயதः स्वाङ्गिदत्तैकरस्यात् भोपाद्यप्तेः अशेषे अशेषेक्षण विषयतया बद्धवस्तु प्रसक्तेः श्लिष्यान्नाशव्यपोहात् तदहितशमनात् प्राणनाथं सुशीलम्. இதுல ஒவ்வொரு பதங்களும் எந்தெந்த பாசங்களுக்கு அன்வயமாகுது அப்படிங்கிறதாக அந்த விஷயம். சுத்ராக்வானாபிமுக்யாத் முதல் பாசுரத்துல கல்வா வல்லாநாயர் தலைவனாய் அப்படிங்கிறதாக ஆழ்வார் எம்பெருமான சம்போதனம் பண்றது வந்து இந்த சுத்ராக்வானாபி முக்கியா, அதாவது கீழ்மையா இருக்கக்கூடிய பேருனால எம்பெருமான ஸ்தோத்திரம் பண்றேன் அப்படிங்கிறதாக பதம். அப்புறமா நிஜ மகிம திரஸ்கார அச்சா பிரியத்வா, உன்பெருமை மாசுநாதோ மாயோனே அப்படின்னு 2வது பாசுரத்துல உன்னுடைய பெருமைக்கு அது குறவில்லையா அப்படின்னு கேட்கறதுனால எம்பெருமான் அவனுடைய பரத்துவத்தை விட்டு அதை மறைச்சிட்டு அச்சக பராதீனா இருக்கான் அப்படிங்கறது 2வது பாசுரத்திலையும், திசைகள் எல்லாம் திருவடியால் தாயோன் அப்படிங்கிறதாக சர்வத்ராபியாங்கிரிதான எல்லாருக்கும் தன்னுடையதான திருவடி துகள்களை வந்து எம்பெருமாள் கொடுத்தான் அப்படிங்கறத இந்த 3வது சப்தத்தினாலையும், தானோர் பெருநீர் தன்னுள்ளே தோற்றியதனும் கண்மலரும் அப்படின்னு 4வது பாசுரத்தை வரக்கூடிய அந்த வரிக்கு சவித சயனக்காக அப்படின்னு தனக்கு சயனிச்சுக்கிறதுக்குன்னு ஒரு இடத்தை உண்டு பண்ணி அது மூலியமாக வானவர் சந்தி செய்ய நின்றான் அப்படிங்கிறதாக இந்த வானவர்கள் எல்லாம் முறையிடுறதுக்காக ஸ்ரீராம்நாத் தான் தானே ஒரு இடத்தை ஏற்படுத்தி சயனிச்சிருந்தான் அப்படிங்கிறதையும்,
அப்புறம் ஸ்வாங்கிரி சத்தை கரஸ்யா பூனே சிறிய உண்டைகளில் நிலத்தில் தரித்தாய் கோவிந்தா அப்படிங்கறத வந்து ஸ்வாங்கிரி சத்தை கரஸ்யா எப்படி திருவக்கரைக்கு வந்து தாயாருக்கு சதிருஷமாக ஐக்கியத்தை கொடுத்து எம்பெருமான் ஸ்வீகரிச்சிருந்தாங்களோ அந்த திருவிக்கிரையா அது மாதிரியாக எல்லாருக்கும் சத்தையை கொடுத்து அப்படி ஸ்வீகரிச்சுக்கிறான் அப்படிங்கறத அந்த சப்தத்தினாலையும் கோபாத்யாப்தே மனைசேர் ஆயர் குலமுதலே மாமாயனே மாதவா அந்த வரிக்கையாக கோபாத்யாப்தே கோபர்களுக்கு ஆப்தனான எம்பெருமான் அப்படிங்கறதாக அந்த சப்தத்தையும் அடியன் காண்பன் அகற்றுவன் இதனில் மிக்கோர் அயர் உண்டே அப்படிங்கிற அந்த வரிக்காக அசேஷ ஈக்ஷண விஷயத்தையா அதாவது பார்க்கணுங்கிற ஆசையினால ஆழ்வார் இருந்தார் அப்படிங்கறத அசேஷ ஈக்ஷண விஷயத்தையா அப்படிங்கறதாக இந்த சப்தமும் உண்டாய வெண்ணெய் சிறுமணீசர் உலையா பெய்நிலை எய்தி அப்படிங்கிறது கொண்டு பக்தவஸ்து பிரசக்தே அந்த கோபர்கள் கொடுத்த வெண்ணைய எம்பெருமான் விரும்பி ஸ்வீகரிச்சுட்டான் அப்படிங்கிறதுக்காக பக்தவஸ்து பிரசக்தே அப்படிங்கிறதையும் அப்புறம் பெருமாவஞ்ச பேர தூய குழவியாய் விடப்பால் அமுதா அமுது செய்திட்ட மாயோன் அப்படிங்கிறதுனால சிஷ்யநாச வியபோகாத்து அப்படிங்கிறதாக சிஷ்யர்களுடையதான தீமைகளை போக்கி அவர்களிடத்துல சேர்றதுக்காக எம்பெருமான் ஆர்வமா இருக்கான் அப்படிங்கறத சிஷ்யநாசம் வியபோகாத் அப்படிங்கிற சப்தத்தினாலையும் இருவல் வினைகளும் சரித்து மாயப்பட்டு அப்படிங்கிற அந்த வரிக்காக தத் அகித சமனாக்கு அவனுக்கு எது ஹிதமில்லையோ அதை சமணம் பண்ணி அவனை நான் ஸ்வீகரிச்சுக்கிறேன் அப்படிங்கறதாக இந்த சுவாமி தேசிகனுடைய தாத்பரிய ஸ்லோகத்துக்கு இது பிள்ளானுடைய ஆதாரப்படியில் இருக்கக்கூடியதான அவதாரிகை இதுல ஆழ்வார் எம்பெருமானுடைய பரத்துவத்தை கண்டு அகழ்வர் எம்பெருமானுடைய மேன்மையும் தன்னுடையதான கீழ்மையும் எண்ணி எம்பெருமானுக்கு நாம கைங்கரியம் பண்ணினா அது எம்பெருமானுக்கு அவசியம் அன்றோ அப்படின்னு நினைச்சிட்டு ஆழ்வார் அகழ்வர் அதுக்கு நான் எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணாம இருக்கிறதே தனக்கு ஆத்மலாபம் அப்படிங்கறதாக இதுக்கு அவதாரிகை இதுக்கு நிறைய இடத்துல இது காண கிடைக்கிறது நிஷாதானம் ராஜா கவிகுலபதி காபிஷபரி குஜேல குஜா சா பிரதிகோதயா இதுல முக்காவாசிய வந்து ஆழ்வாரே இந்த தசகத்திலேயே எடுக்கிற குப்ஜா அப்புறமா வந்து இது மாதிரியாக இந்த சுவாமியினுடையதான ஸ்லோகமும் அதுவும் இந்த தசகத்துக்கு அப்படியே அனுமத்தமானதுனால அடியனுக்கு இங்க விண்ணப்பிச்சேன் நிஷாதானம் நேதா சுக்ரீவன் நிஷாதானம் நேதா குஹன் அப்புறம் கபிகுலபதி சுக்ரீவன் காபி சபரி அப்புறம் குச்சேரஹா குஜா திரிவிக்ரை சா விரஜைவதயா கோபஸ்திரீகள் மாலாக்காரன் ஆகிய இவாளுக்கெல்லாம் நீ வந்து அனுகிரகம் பண்ணிய அப்படின்னு தயாசரிந்த சுவாமியினுடையதான ஸ்லோகம் அதே மாதிரி ஸ்ரீமத் ராமாயணத்திலுமே கூட தத்ரராஜா குஹோநாம ராமஸ்ய ஆத்ம சமஸ்தகா அப்படிங்கிறதாக ஒப்பாரும் நிக்காரும் இல்லாததான எம்பெருமான் தன்னை போன்றதான தனக்கு சமமான சகா அப்படின்னு தன்னுடைய நீர்மையினால குஹனை வந்து சொல்ற அதே சந்தர்ப்பத்துல வெறும் சொல்லுல மாத்திரம் இல்லாம குகையில சகித்தோராம அப்படின்னு வெறும் வாக்குல மட்டும் இல்லாம ஆச்சரணத்திலையும் அவனோட சேர்ந்து நடந்து போனார் அப்படிங்கிறதாக ஸ்ரீமத் ராமாயணத்துல காண கிடைக்கிறது அதே மாதிரி இது வீட்டுல வரக்கூடியதான ஒரு அற்புதமான விஷயம் சேஷபூத்த லட்சணங்கிறது என்னன்னாக்க தன்னுடையதான சேஷிக்கு அவத்தியம் வராம கைங்கரியம் பண்ணணும் அப்படிங்கிறதுதான் பிரதானம் அந்த இடத்துல இளையாழ்வாரும் சீதா பிராட்டி எப்படி அப்படி கைங்கரியம் பண்ணா இந்த இடத்துல முதல்ல தண்ணியில இருந்து வெளியில போட்ட மீன் போல நான் ஒரு க்ஷணம் கூட உயிரோட இருக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னதான சீதை மற்றும் லக்ஷ்மணன் அதுக்கப்புறம் இதே ராமனை விட்டு பிரிந்த சந்தர்ப்பத்துல எம்பெருமானுக்கு அவத்தியம் வரக்கூடாதுங்கும் போது அந்த பிரிவையும் அவ எப்படி ஏத்துக்கிறா இளையாழ்வாரானவர் கடைசியில ராமன் தங்கடி சோதிக்கு எழுந்ததுக்கு முன்னாடி நீ பிரதிஜ பிரகாரம் இப்ப வந்து நான் வந்து என்னுடைய அவதார சமாப்தி பண்ணிட்டாதான் அதுக்கு பூர்த்தி ஆகும் அப்படிங்கிறதாக எதிர்பிரீதிர் மகாராஜா எதனுகிரகியதாமயி ஜெனிமா நிர்விசங்கஸ்தம் தர்மம் வர்தய ராகவ நீ பண்ண பிரதிஜைக்காகவானும் நான் வந்து என்னுடைய
ஜீவனை முடிச்சுட்டாதான் அந்த பிரதிஜைக்கு அபத்தியம் இல்லாம இருக்கும் அப்படிங்கறதுக்காக ராமன் பிரிவை பொறுத்துண்டாலும் பொறுத்து பண்ணே தவிர ராமனுக்கு அபத்தியம் வராதபடி இருக்கணும் அப்படிங்கறதாக இளையாழ்வாரும், அதே மாதிரியாக லக்ஷ்மணன் பெரிய பிராட்டியார் வனத்துல விடுற சந்தர்ப்பத்துல கூட பெரிய பிராட்டியார் சொல்லக்கூடியதான ஸ்லோகம் நகல்வத்யைவ சௌமித்ரே ஜீவித்தும் ஜாங்கவே ஜலே யதேயம் ராகவம் ஸ்து பர்துர் மே பரிபாஸ்யதே. இப்ப நான் எனக்கு எத்தனை நாள் ஆகும் இந்த கங்கா ஜலத்துல விழுந்து என்னுடைய ஆத்மஹத்தியை பண்ணிக்கிறதுக்கு? அப்படி பண்ணிக்கணும்னா பண்ணிடலாம். ஆனா இப்படி நான் பண்ணிட்டேன்னாக்க ராகவ வம்சத்துல வந்தவெல்லாம் என் ஆத்துக்கார பரிகசிப்பாளே, அப்படியேப்பட்டதான அவத்தியத்தை அவருக்கு உண்டு பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக நான் என்னுடைய பிராணனை தரிக்கிறேன். அது மாத்திரம் இல்ல, இந்த ஆத்துக்கார வம்சத்துல வந்தவன் மட்டும் இல்ல, இப்ப என்னுடைய வயத்துல இருக்கக்கூடியதான இந்த லவகுஷர்களும் அவரை நாலு பின்ன தப்பா சொல்லிடக்கூடாது, இதுக்காகவான அவருக்கு அவத்தியம் வராம நான் என்னுடைய பிராணனை தரிச்சுப்பேன் அப்படிங்கறதாக இந்த அவதாரிகளே வீட்டுல சுவாரஸ்யமா சாதிக்க. இப்ப பாசம் இல்லையா, மலவேழுலகின் முதலாய வானுவரர் இந்த பலவேழுலகின் முதலாய மாணவரர் ஏகர்கனையே கடவேள் விண்ணை தொடு உண்ட கல்வாயன் மண் விண்ணையும் கடவேள் முருவல் விண்ணைக்காய் வல்லானாய் எருதலைவனாய் கிளவேறிய எந்தாயன் பண் நினைந்து இதுல ஆழ்வார் நான் மனுவா காயத்தினால திரிபிரகரணத்திலையும் நான் எம்பெருமான இடத்துல அபசாரப்படுறேன். அதாவது மனசுனால எம்பெருமான கல்வனா நினைச்சு நான் பாவிக்கிறேன், அதனால மனசுனாலையும், அப்புறம் கல்வா அப்படின்னு அவனை கூப்பிட்டு ஸ்தோத்திரம் பண்றேன் அதனாலையும், அப்புறம் அந்த கல்வனை நான் நினைச்சு நையறேன், இதனால இந்த 3 பிரகரணத்திலையும் எம்பெருமானுக்கு அவத்தியம் வரும்படியாக நான் நினைச்சுக்கிறேன் அப்படிங்கறதாக சாதிக்கிறேன். அது மாத்திரம் இல்லாம இன்ஜினியர் அனுபவிக்கக்கூடியதான விஷயம்னு எனக்கு காலச்சரத்தை அனுபவிச்ச விஷயத்தை இங்க விஞ்ஞாபிக்கிறேன். வல்லாநாயர் தலைவனாய் அப்படின்னா தலைவன் அப்படின்னு உத்கிருஷ்டமா தானே சொல்றோம். அப்படி இருந்தும் அது எப்படி எம்பெருமானுக்கு அவத்தியம் ஆகும் அப்படிங்கிற இடத்துல வல்லாநாயர் தலைவன், அதாவது ஆயர் கூட்டத்துக்கு தலைவனா இருக்கான். சாமானியமா சொல்லக்கூடியதான அர்த்தம் விசாரிச்சாக்க அவ தீர்த்தம் பண்ண மாட்டா, ஆனா அவ தலைக்கு தீர்த்தம் பண்ணா உடம்புக்கு தீர்த்தம் பண்ண மாட்டா, அதே மாதிரி உடம்புக்கு தீர்த்தம் பண்ணா தலைக்கு தீர்த்தம் பண்ண மாட்டா, இவர் ரெண்டுமே பண்ண மாட்டார் அப்படிங்கிறது. ஆனா ஆணாயர் தலைவனாய் அப்படிங்கிறதாக அதை பிரிக்கும் பொழுது ஆணாயர் அப்படிங்கிற இடத்துக்கு முட்டாள்தனமாகவும் முரடர்களாகவும் இருக்கக்கூடியதான ஆயர்கள் அப்படிங்கிறதாக அர்த்தம். அப்படி சர்வசக்தனான சர்வஜனான இருக்கக்கூடிய எம்பெருமான நான் முட்டாளாகவும், அதே மாதிரி காருண்ய வாத்சல்ய குணங்கள் இருக்கக்கூடியவனை நான் முரடனாகவும் சொல்றேனே, இதனால இந்த விஷயமானது அவத்தியம் அப்படிங்கறதாக ஆழ்வார் யோசனைப்படுறார் அப்படிங்கறதாக அனுபவிச்சாக்குன்னு சாதிப்பார். அதே மாதிரி இங்க எம்பெருமான இடத்துல இருக்கக்கூடியதான சிநேகமே பாபம் அப்படிங்கறதாக ஆழ்வார் சாதிக்கிறார். ஏன்னா எது துக்கத்தை உண்டு பண்றதோ அது பாபம். எம்பெருமான இடத்துல இருக்கக்கூடிய சிநேகம், அந்த சிநேகத்தினால எம்பெருமான நான் அவன் குணங்களை கொண்டு நான் ஸ்தோத்திரம் பண்றேன். அந்த குணங்கள் அவனை கல்வா தொடுகுண்ட கல்வா அப்படிங்கறதெல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணும்படியா இருக்கு. அதனால அந்த நான் ஸ்தோத்திரம் பண்றேன், அந்த ஸ்தோத்திரத்தினால அவனுக்கு அவத்தியம் ஏற்படுறது. அதனால இந்த அவத்தியத்துக்கு மூல காரணமா இருக்கிறது இந்த சிநேகமானது. அதனால எனக்கு துக்கத்தை உண்டு பண்றதுக்கு இந்த சிநேகம் தான் காரணம். அதனால இந்த சிநேகமானது பாப்போம் அப்படிங்கறதாக இந்த முதல் பாசுரத்துல சாதிக்கிறார். நிறைந்துருகி இமைவார்பலரும் முனிவரும் குறைந்த கண்ணினீர் சாந்தம் புகையோடையும் திவணங்கினார் நினைந்த எல்லா உணர்கட்டும் வித்தாய் முதல் எழுதியாமே மனஞ்சை ஞானத்துன் பெருமை மாசூனாதோ மாயோனே. இந்த பாசுரத்துல பிரம்மருத்ராதிகள்லாம் உன்னை திருவாராதனம் பண்றா, அவர்கள் பண்ற திருவாராதனமே உனக்கு தகாது அப்படின்னு இருக்கும்போது அடியேனாகிய நான் உன்னை ஸ்தோத்திரம் பண்றது உனக்கு அவசியம் இல்லையா? அவ பண்றதே உனக்கு அதுக்கு உத்தமானதா இருக்காது. அப்படி இருக்கச்ச நீசன் நான் பண்றது எப்படி உனக்கு தகுந்ததா இருக்கும் அப்படிங்கறதாக ஆழ்வார் விண்ணப்பிக்கிறேன். அதுல இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா மனஞ்சை ஞான துன்பெருமை, அதாவது எம்பெருமான் தன்னுடைய சங்கல்ப ஞானத்தினாலேயே சர்வத்தையும் பண்ணக்கூடியவன் அப்படிங்கறதாக இந்த மனஞ்சை ஞான துன்பெருமை மாசூனாதும் மாயவனே. நிறைந்த எல்லா பொருட்களுக்கும் வித்தாய் முதலில் சிதையாமே, அதாவது இவன் உபாதான காரணமாய் இருந்து லோகத்தை சிருஷ்டி பண்ண போதிலும் இவனுடையதான ஸ்வரூபத்துல எந்த விகாரங்களும் ஏற்படுறதில்லை அப்படிங்கிறத வித்தாய் முதலில் சிதையாமே மனஞ்சை ஞான துன்பெருமை மாசூனாதோ மாயவனே. தன்னுடைய சங்கல்ப ஞானத்தினால உபாதான காரணமா இருந்து லோகங்களை சிருஷ்டி பண்ண போதிலும் தனக்கு எந்த விதமான விகாரங்களும் இல்லாம இருக்கக்கூடியதான எம்பெருமானே, உனக்கு
இதனால அவன் இது மாசுனாதோ, இதனால உனக்கு ஒரு மாசு ஏற்பட்டுறாதோ அப்படிங்கிறதா. மாயோனிகளாய் நகைகற்க வானோர் பலரும் முனிவரும் யோனிகளை படை என்று நடனான்முறை படைத்தவன் செய்யோனெல்லாம் குத்தும் திசைகளெல்லாம் திருவடியால் தாயோன் எல்லாயும் உயிர்க்கும் தாயோன் தானோன் ஒருவனே. இந்த இடத்துல திருவிக்கிரமதாரத்தை எடுத்து ஒரு நிர்பக்ஷபாதியாக சகலருக்கும் தன்னுடையதான திருவடியை வந்து வச்சு எல்லாரையுமே தன்யனாக்கினிய அப்படிங்கிறதாக சாதிக்கிற. அதே மாதிரி இந்த இடத்துல எப்படி வந்து இந்த தீட்சையில சொல்றச்ச மத்ய தீட்சை அப்புறம் அதாவது எப்படி ஒரு மச்சமானது தான் குட்டிகளுக்கு வந்து தான் நினைச்ச மாத்திரத்துல பசியாற்றுமோ அது மாதிரியாக தான் திருவடிய ஒரு தாயானவள் எப்படி தன்னுடையதான ஸ்பரிசத்தின் மூலியமாக எல்லாருடைய தாபங்களை போக்குவாளோ அது மாதிரி உன் திருவடியை கொண்டு எங்களுடையதான தாபங்களை போக்கினாயே அப்படிங்கிறதுக்காக இந்த இடத்துல இந்த பாசுரத்துல சாதிக்கிறார். அது மாத்திரம் இல்லாம எல்லா ஸ்தாவர ஜங்கமாதிகள் எல்லாத்துக்குமே நான் தான் தாயா இருக்கேன் அப்படிங்கிறதையும் சாதிக்கிறார். தானூருவே தனிவித்தாய் கண்ணில் உவர் முதலாய வானவர் பலரும் முனிவரும் மற்றும் மற்றும் முற்றுமாய் தானவர் நீர்தே தோற்றியது நொழிகண் பலரும் மாணவர் பெருமான் வைகுந்தன் பெருமானே. இந்த பாசுரத்துல தானோர் குருவே தனி வித்தாய், இந்த தான் ஓர் குருவே தனி வித்தாய். இந்த இடத்துல எம்பெருமான் தானே உபாதான காரணமாகவும் நிமித்த காரணமாகவும் அப்புறம் சமகாரி காரணமாகவும் மூன்றுமாவே எம்பெருமான் ஒருவனே இருந்து இந்த ஜகத்தை மொத்தத்தையும் சிருஷ்டிக்கிறான் அப்படிங்கறதாக எல்லாத்துக்கும் அவனே வித்தா இருக்கான் அப்படிங்கறதாகவும் தண்ணீர் மூவர் முதலாய இந்த தண்ணீர் மூவர் முதலாயருக்கு 3 விதமா அர்த்தம் பண்றா. பிரதானமான அர்த்தம் பிரம்மருத்ர சிவன் இந்த மூவருக்குள்ள முதலானதான நானே இருக்கேன் அப்படிங்கறதாகவும் வாசுதேவ சங்கர்ஷ்ண பிரத்யும்ன அனிருத்த இந்த மாதிரியாக வியூக ரூபங்கள்லையும் முதன்மையாக நான் இருக்கிறேன் அப்படிங்கிறதாகவும் ஈட்டுல இந்த ராகவன் யாதவன் அப்புறம் க்ஷீராப்திநாதன் அப்படிங்கிறதாக இந்த 3 பேரை 3 விதமா வந்து அர்த்தம் பண்றா தெரியவாங்களாம். வானோர் பல மற்றும் மற்றும் முற்றுமாய் பாக்கி இருக்கக்கூடியதான பூத ஜாதங்கள் அதாவது திரியக்கு அது மாதிரியாக இருக்கக்கூடியதான எல்லா வஸ்துக்களுக்குமே நான் தான் இதா இருக்கேன் தாயா இருக்கேன் அப்படிங்கிறதாகவும் அதே மாதிரி தோற்றி அதுவும் கண்பலரும். இப்ப உனக்கு அங்க ஒரு நான் பிரவேசிக்கணும்னாலும் அதுக்கு உண்டான இடத்தையும் நானே தான் தயார் பண்ணிக்கிறேன், நீ ஒன்றும் பண்ணணும்னு இல்லை. அப்படி வந்து பழகணுங்கிறதுக்காக நானே ஒரு இடத்த உண்டு பண்ணி அதுல வந்து நான் இருக்கேன் அப்படிங்கிறதாக இந்த வாசகத்தை சாதிக்கிறார். அதுல வானோர் பெருமான் மாமாயன் வைகுந்தன் எம் பெருமானே. இந்த இடத்துல அப்படி வானோருக்கு பெருமானா இருக்கிறவன் எனக்கு சுவாமியா இருக்கியே எம்பெருமான் அப்படிங்கிறதாக சாதிக்கிறார். அதே மாதிரியாக இந்த 2வது பாசுரத்துல கேட்டதான கேள்வி மாசுநாதோ மாயோனே அப்படிங்கிறதுக்கு இந்த இடத்துல வைகுந்தன் அப்படிங்கிற சப்தத்தினால விகுண்டகா அப்படிங்கிறதுனால தோஷம் மொட்டாக இருக்கான் அப்படிங்கிறதாக அங்க கேட்டதுக்காக இந்த இடத்துல சமாதானமா இந்த ஆழ்வார் இதுல சாதிக்கிறார் அப்படிங்கிறதாக 4வது பாசுரத்தை சாதிக்கிறார். மானை நோக்கி மடமானை மார்பில் கொண்டாய் மாதவா பூனேதுதே உண்டைவில் இடத்தில் தரித்தாய் கோவிந்தா வானார் சோதி மணி மன்னா மதுசூதான் இயருளாய் தேனே வளர்ந்திருப்பாதம் தேர்வாறு வினையேனே. மானை நோக்கி மடமானை மார்பில் கொண்டாய் மாதவா, பெரிய பிராட்டியான தன்னுடைய மார்பில் வச்சிருந்தவனான எம்பெருமானே மாதவா. இந்த இடத்துல முன்னாடி சொன்ன விசேஷணத்துக்குனால வரக்கூடியதான கவுனநாமமா இருக்கக்கூடிய மாதவா. இதே இன்னொரு இடத்துல மாதவாங்கிற சப்தமும் உபயோகிக்கிற அந்த இடத்துல மனைச்சேராய குளமுதலே மாமாயனே மாதவா அந்த இடத்துல சொல்ற இடத்துல அதுக்கு அர்த்தமானது இந்த மனைச்சேர் ஆயக்குளமுதல்வன்ல அங்க வந்து மதுன்னு ஒரு ராஜா இருந்தான். அந்த மதுவம்சத்துல உண்டு அவதரித்ததுனால இவன் மாதவன் அப்படின்னு அர்த்தம். எல்லா இடத்துலயும் விராட்டியுடைய பத்தினி இல்லாம அந்த இடத்துல மாதவாங்கிறதுக்கு அப்படியும் நிர்வாகம் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக சாதிக்கிறான். அதே மாதிரி பூனேசிதிய உண்டைவில் நிலத்தில் தரித்தாய் கோவிந்தா. இந்த இடத்துல இந்த பூனேசிதிய உண்டைவில் திருவேற்றை அப்படிங்கிறது சுப்பிரசித்தமா இருந்தாலும் ஈட்டில இது வந்து ராமன் விஷயமாவும் இருக்குமோ அப்படிங்கிறதாக விசாரம் பண்ணி கடைசியில போம்பழி எல்லாம் அவனந்தனையோட அப்படிங்கிறதாக இது ராமனுக்கா இருந்தாலும் அது கண்ணன் பேர்ல ஏறிட்டு சொல்றா அப்படிங்கிறதாக சொல்லி அப்புறம் கோவிந்த சப்தத்தினால அது ராமனுக்குங்கிற பட்சத்துல இந்த பூமியை பரிபாலனம் பண்றதுனால கோவிந்தங்கிறது ராமனையும் சேரும். அதே மாதிரி இந்த கோவர்தனோத்தரணம் பண்ணி கோவிந்த பட்டாபிஷேகம் பண்ணதுனால அது வந்து கண்ணனையும் அந்த பதமானது அன்வைக்கும் அப்படிங்கிறதாக ஈட்டில் அதை நிர்வகிக்கிறாங்க. அதே மாதிரி மதுசூதாங்கிறதுனால வந்து இந்த
பக்தர்களை பரித்திராணம் பண்றதை வந்து அந்த இடத்துல சாதிக்கிறான். அப்படி வினையே வினைதீர் மருந்தானாய் விண்ணோர் தலைவா கேசவா மனை சேராத குளமுதலே மாமா இணைய மாதவா சினையே துணை மராவரங்கள் ஏழ்மீதாய் சிறீதரா இணையா இணைய பேரினா என்றனை வனடியனே. இந்த இடத்துல வினையே வினைதீர் மருந்தானாய் விண்ணோர் தலைவா கேசவா, இந்த பிரம்மருத்ராதிகளுக்கு தலைவனாகிறபடியினால கேசவன் அப்படிங்கிறதாகவும், வினையே வினைதீர் மருந்தானாய் இந்த உன் பேர்ல இருக்கக்கூடிய ஸ்நேகம்தான் இதுக்கான காரணம். அந்த காரணத்துக்கு மருந்தா இருக்கக்கூடியதும் நீ பிராபியமாகவும் பிராபகமாகவும் எம்பெருமானே இருக்கான் அப்படிங்கறத இந்த முதல் வரியிலையும், மனைசேரா குலமுதலே மாமா என்னைய மாதமா, ஒவ்வொருத்தர் ஆத்துல போய் சேஷ்டிதங்களை செஞ்சதுனால இந்த மதுங்கிற ராஜா அவதரிச்ச குலத்தினால மாதவா, சினையை தடை மராமரங்கள் ஏழ்மைதாய் சிறீதரா. அதாவது ஆசிரிதாவுக்கு வரக்கூடியதான சம்சயத்தை கூட போக்கி அதுக்காக சௌசல்யமா அவனிடத்திலையும் அவங்ககிட்டயும் நிரூபிக்கணுங்கிற அவசியம் இல்லை. அப்படி இருந்தும் அவனுக்கு நிரூபித்து அவனுடையதான சித்த பிரமைய போக்கி அவனுக்கு அனுகிரகம் பண்ற ஸ்ரீதரா. இந்த ஸ்ரீதரா வந்து அடியன் அபிப்பிராயம், அதாவது இந்த இடத்துல எம்பெருமான் சிவபதி அப்படிங்கறதாக அர்த்தமாது. அந்த இடத்துல மராமரங்கள் சாய்க்கிற சந்தர்ப்பத்துல சீதையுடைய விசேஷத்துல இருந்த பெருமாள், அதனால இந்த இடத்துல ஸ்ரீதரா அப்பையும் பெருமாளுக்கு வந்து இந்த லோகாத்திக காரணத்துக்காக சீதையை பிரிஞ்சாலுமே அப்பயுமே அவன் ஸ்ரீதரனா தான் இருக்கான் அப்படிங்கறதுனால ஆழ்வார் சாதிச்சிருப்பாருன்னு அடியனுடைய சுவானுபவம். இணையா இணைய பேரினா என்றன இவன் அடியனு. அடியேன் சிறிய ஞானத்தன் அரிதலாக்கும் அரியானை கடிசேதன் துழாய் கண்ணி புனைந்தான் தன்னை கண்ணனை செடியாரா கையடி ஆரை சேர்த்தத்து எக்கும் திருமாலை அடியேன்தான் மனமற்றுவன் இதனால் மிக்கோர் அயர்கொண்டு. அடியன் இந்த பாசுரத்துல அடியனுக்கு ஒரு சம்சயம் உண்டு, தெளிவாக நிர்வாகம் எப்படின்னு. அதாவது ஆறாயிரப்படி பிரகாரம் அடுத்த பாசுரத்துலதான் எம்பெருமான் வந்து முகம் காட்டி ஆழ்வருக்கு சம்சேஷத்தை இது பண்ற. ஆனா ஈட்ல வந்து இந்த பாசுரத்துக்கே எம்பெருமான் முகம் காமிச்சார் அப்படிங்கறதாக அவதாரிகையில சாதிக்கிறாரு. பதங்களை எந்த பதங்களுக்கு அந்த பாசுரத்துல முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. இது செடியாராக்கை அடியாரை சேர்ந்து தீர்ப்பு அதை அபிப்பிராயப்பட்டிருக்காங்க. ரெண்டுமே தோஷம் சொல்ல முடியாது. இந்த பாசுரத்துல எந்த பதத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறான்றது பொறுத்து இதுல சம்சயம் இருக்கிறாரா அதுல சம்சயிக்கிறாங்க வித்தியாசம், அவ்வளவுதான். ஒட்டுமொத்தத்துல விசேஷம் சம்சயம் ரெண்டுத்தையும் எல்லா வியாக்கியானங்கள்லயும் இருக்கு. இந்த பாசுரத்துல எந்த பதத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறான்றது பொறுத்து மாறும். அடியேன் சிறிய ஞானத்தன், அதாவது திருத்துழாய் மாலைகளை தரித்தவனான எம்பெருமான், எந்த எம்பெருமானால் திருத்துழாய் மாலைக்கு தன் நறுமணமும் அதனுடையதான சீதள தன்மையும் ஏற்படுகிறதோ அந்த திருத்துழாய் மாலையை தரித்தவனான கண்ணன் செடியாராக்கை அடியாரை சேர்த்த தீர்க்கும் திருமாலை. அதாவது இந்த சாம்சாரிக தேகத்தை விடுத்து எம்பெருமானவாளுக்கு அவளுடையதான கைவல்ய பிராப்தியை அனுகிரகிக்கிறான் அப்படிங்கறதாக விஷயம். இதுல ஆக்கை அடியாரை சேர்த்தல் தீர்க்கும்னு இல்லாம சரியாக போடுவானேன்னாக்க, இப்ப கைவல்யார்த்திக்குன்னு ஒரு சூக்ஷ்ம சரீரம் உண்டு, அதுல வந்து இந்த பாப புண்ணியத்துக்கான விவகாரம் கிடையாது, கேவல ஆத்மானுபவத்துக்கு மாத்திரம்தான் பிரயோஜனப்படும். சரியார்னு போட்டாதான் அது சாம்சாரிகமான தேகம் அப்படிங்கிறது சுஸ்பஷ்டமா இருக்கும். அப்படிங்கறதுனால செடியாராக்கை அடியாரை சேர்த்தல் தீர்க்கும் திருமாலை அப்படிங்கறதாக நிர்வாகம் பண்றாரு. அடியேன் காண்பன் அலற்றுவன் இதனில் மிக்கோர் உண்டு. அப்பேற்பட்டதான எம்பெருமான போய் நான் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சனே. அடியேன் சிறிய ஞானத்தன் அறிதலாருக்கும் அறியானா இருக்கக்கூடிய எம்பெருமான் இப்பேற்பட்ட விசேஷங்கள் இந்த இடத்துல 7வது பாட்டுல திரும்பி எம்பெருமான் இடத்துல இருந்து அகல்றார் அடியன். உண்டாய்வுகள் முன்னமே புகழ்ந்தமாயை யாப்பத்து உண்டாயிருந்த இருமனிதர் உலக அக்கை நிலையை மந்தாந்தோர்ந்த உண்டேலும் மனிதர்க்காகும் பேர் சிறிது மண்டாவண்ணம் மண்கரைய நெய்யும் மருந்தோ மாயமுனே. அதாவது இந்த 7 லோகங்களையும் எப்படி எம்பெருமான் தன்னுள்ளே தன்னகப்படுத்தி அதுக்கப்புறம் உமிழ்ந்து இந்த சிருஷ்டி இத்தியாதிகளை பண்றானோ, அப்படிப்பட்ட பண்ற சந்தர்ப்பத்துல கொஞ்சம் மண்ணுதான் இருந்தாலும் அந்த மண்ணுக்கு ஒட்டின்னு இருக்கிற மண்ணுக்கு மருந்தாக நீ இந்த வெண்ணெயெல்லாம் உண்டாயோ, அதே மாதிரி இந்த கோபிகைகள் அவ தொட்டு சாப்பிடணுங்கிறதுக்காக நீ அவ வெண்ணெயெல்லாம் சாப்பிட்டியோ அப்படிங்கறதாக இதுக்கு வியாக்கியானங்கள்ல வந்து இந்த விதுரர் திருமாளிகைக்கு போய் சாப்பிடுறது, குந்தி அப்புறம் சபரிக்கெல்லாம் அம்சேச்சதை வந்து விஞ்ஞானிக்கிற மருத்துவ பாசம். ஆசிரிதாருடைய கரஸ்பர்ஷம் பட்டுள்ள பெருமாள் தான் 6வது பதியில இதை முக்கியமா கொண்ட. அது ரொம்ப ரசமான இருக்கு. மாயோந்திய வல்வரை பெருமாமஞ்சர் பேரிய துய குழவியாய்
விடப்பால் அமுதா அமுது செய்திட்ட மாயோன் வானவர் தனித்தலைவன் மலரால் மைந்தன் எவ்வுயிர்க்கும் தாயோன் தம்மான் என் அம்மான் அம்மா மூர்த்தியை சார்ந்து இந்த பூதனாமோட்சத்தை இந்த பாசுரத்துல சூಚಿப்பிக்கிறார். அதாவது இதே விஷயத்த வந்து சுவாமி தேசிகன் யாதவ சாதிக்கும் போது சன்யேன கிருஷ்ண சகபூதனாயாக சன்யேன கிருஷ்ண சகபூதம் பிராணாந்த லுப்த புனர்பவாய யதத்புதம் பாவயதாம் ஜனானாம் சனந்தயத்வம் ந புனர்பபூவ. இந்த பூதனாமோட்சத்தை யாரு ஸ்மரிக்கிறானோ அவனுக்கு அடுத்த பிறவி இல்லாதபடிக்கு பண்றான். அதனால அந்த தத்ரத்து நியாயமானது கூட இங்க செல்லுபடி ஆகாதபடிக்கு போறது அப்படிங்கறதாக இந்த மாயம் அப்படிங்கிறதுக்கு வந்து அத்புதம் அப்படிங்கறதாக இதே விஷயத்த சுவாமி தேசிகன் இந்த யாதவாத்துடைய ஸ்லோகத்துல அனுபவிக்கிறது. சார்ந்த இருக்கு விஷயத்திலேயே அனுபவிச்சிருக்கேன். பூதனா பால் சாப்பிட்டது கணவாளுக்கு பால் சாப்பிட்டது அது மாதிரியாக கிருஷ்ணன் வெண்ண திருந்ததை நினைச்சவாளுக்கு ஆத்மாவகார சௌரியம் போயிருக்கு. ரெண்டு சாட்சி ஆட்டம் நாய் சார்ந்த இருவரித்து மாயப்பற்றெடுத்து தேர்ந்து தன்பால் மனம் வைக்க திருத்தி வீடு கருத்துவன் ஆழ்ந்த ஞான சுடராகி அகலம் மேல் கீழாளவிருந்து நேர்ந்த உருவாம் அருவாம் இவற்றின் உயிராம் நெடுமாறு. இந்த விஷயத்துல அர்த்த பஞ்சகம் அனுசந்தானம் போல நமக்கு எது பிராபதம், அந்த பிராபதமானதுக்கு எது உபாயம், அந்த இந்த விரோதி நிரசனத்தை பண்ணி எம்பெருமான் இடத்துல நம்ம உபாயமா போய் எம்பெருமான சேரும் பொழுது அந்த எம்பெருமானே அந்த விரோதியும் கலந்து நமக்கு அந்த பிராபகமான அந்த மோட்சத்தையும் எம்பெருமான் அளிக்கிறான். அந்த எம்பெருமான் ஆர்ந்த ஞான சுடராகி அகலம் மேற்கீழ் அளவறிந்து அப்படிங்கிறதாக இந்த ஷாட்புண்ணிய பரிபூர்ணன் ஞான பலேஸ்வரிய சக்தி தேஜஸ் ஆகிய இந்த 6 குணங்களை கொண்டு நமக்கு வந்து இந்த சௌசீல்யத்தை பரிமாறுவதற்கு அந்த 6 குணங்களை கொண்டு நமக்கு இந்த சௌசீல்ய குணத்தை பரிமாறுகிறான் அப்படிங்கிறதாக இந்த இடத்துல அருவாம் உருவாங்கிறது வந்து சித்த அச்சித்து இந்த ரெண்டுத்துக்குமே எம்பெருமான் தான் அந்தர்பூதனாக இருந்து அந்தராத்மாவா இருக்கும் அப்படிங்கிறதாக இந்த பாசுரம் மாலை அடியன் இது நிகமம், அதாவது பலசுத்தி. இதுல இந்த தசகத்தை ஸ்மரிக்கிறவாளுக்கு இந்த பண்றவாளுக்கு இல்லை பறிவதே. இது மாதிரி நான் விசேஷப்பட்ட மாதிரி விசேஷம் இல்லாம எம்பெருமானுடைய சம்பந்தமானது எப்பொழுதும் சித்திக்கும் அப்படிங்கிறதாக இந்த 10வது மாசம் தேவன் முதல்ல டேபிள் போட்டுக்கிறேன்னா அந்த பரிசிரமப்பட்டு அப்படியே பாசுரத்தை சொல்லாமல் எத்தனை இடத்துல என்ன திருநாமங்கள் இருக்கு அப்படின்னு சொன்னதும் நல்லா இருக்கு. அது நல்லா வழுப்பு இருந்தாதான் அது பண்ண முடியும். அது ரொம்ப ரசமா இருக்கு. அது பெரியவா இந்த 10 பாசுரத்துல ஒவ்வொரு பதத்துக்கும் வியாக்கியானம் பண்றது ரொம்ப கடினம். மனசேராயர் குழம்புகளே பெரியவா வியாக்கியானம் பண்ணாமல் போயிருந்தா இந்த சப்தத்துக்கு அர்த்தத்தை நம்மால புரிஞ்சு அவ சொன்னா விட்டு இது ரசமா இருக்குன்னு புரிஞ்சு ரசிக்கிறோம். மனைசேர் ஆயர் குழம்புகளே எல்லாரும் தான் வெளியில போறோம், காரியம் பண்றோம், ஆத்துக்கு வந்து சேர்க்கிறோம். மனையே எல்லாரும் சேர்க்கிறோம். மனை அவளை சேர்ந்துருச்சு. அவ போற இடத்துல வீடு கூட போறதுன்றத சாய்கிற. இப்படி பல சப்தங்களுக்குல அவ்வளவு ரசமான சப்தங்களை பெரியவா வியாக்கியானம் பண்ணாமல் போயிருந்தா நம்மால இன்னைக்கு ரசிச்சிருக்கவே முடியாது. யாரா கேள்வி கேட்டாலும் சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட நல்லா